எல்லாரும் எப்படி இருக்கீங்கம்மா? இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்க தாம்மா. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தங்கமான வரந்தாம்மா கொண்டு வந்திருக்கேன். இவங்க கேரக்டர் பொறுத்தவரை ரொம்ப சாதுவாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்கம்மா. நீங்கள் சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா இவங்க உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் தாம்மா இருப்பாங்க. இவங்கள பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கம்மா. இவங்க ஜாதகம் பார்க்காம திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓகேன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க இந்து வன்னிய குலத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு ஜாதி தடை இல்லைன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க சின்ன வயசாக இருக்கும் போது இவங்க பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டதா சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் இவங்க அத்தை வீட்டில் தான் தங்கி படிச்சுட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்கள ஒரு அனாதை இல்லத்தில் தான் சேர்த்து விட்டது தான் சொல்கிறாங்க. அப்புறம் அங்கேயே தங்கி படித்து ப்ரைவேட் கம்பெனியில் இப்போ வேலை பார்க்குறதா சொல்கிறாங்க. இவங்களுக்கு நடந்த ஒரு கசப்பான அனுபவத்தில் இவங்க மேரேஜ் மேலே நம்பிக்கை இல்லாமல் போனதால் இவ்வளோ நாளாக மேரேஜ் பண்ணாமல் இருந்திருக்காங்கம்மா. அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு நல்லது எடுத்து செய்ய யாரும் இல்லாததால் லைஃப் இப்படியே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு 36 வயசு ஆகுதுன்னு சொல்கிறாங்கம்மா. இப்போ இவங்க லைஃபுக்கு ஒரு துணை வேணும்னு முடிவு பண்ணி நம்ம சேனலை பார்த்துட்டு நம்மக்கிட்ட வரன் பார்த்து கொடுக்க சொல்லி வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஜாதகம்னு எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்கம்மா. அதுவும் இல்லாமல் பல பேர் இவங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாங்களாம். அதனால் இனிமேல் தனியாக இருக்க வேண்டாம்னு முடிவு பண்ணி இப்போ மேரேஜ் பண்ணலாம்னு டிசைட் பண்ணி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க ஃபஸ்ட்டு மேரேஜ் இல்லைனா செகண்ட் மேரேஜ் எதுவாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க கம்பெனியில் வேலை பார்த்து 20 பவுன் நகையும் 4 லட்சம் பணமாகவும் கையிருப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்கம்மா. வரப்போகிற துணை ஒரு நல்ல ஜாபில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இல்லைனா நல்ல வெசல்டு ஆளாக இருந்தீங்கன்னா கூட ஓகேன்னு சொல்கிறாங்கம்மா. அப்புறம் உங்களால் இவங்க நல்லபடியாக பார்த்துக்க முடியும்னா இவங்க வேலையை விட்டுட்டு கூட உங்கள் கூட வரேன்னு சொல்கிறாங்கம்மா. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் பேசி பழகிட்டு அப்புறம் முடிவு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கம்மா. ஆக மொத்தம் இவங்களுக்கு யாரும் இல்லை. இவங்க உங்களை முழுசாக நம்பி தான் வருவாங்கம்மா. உங்களுக்கு இவங்கள பிடிச்சிருந்து இவங்களை நீங்கள் நல்லபடியாக கடைசி வரைக்கும் கூட இருந்து காப்பாற்ற முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்ரோச் பண்ணலாமா? இந்த மாதிரி தினசரி நம்ம வரன்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. இவங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இதில் வர எல்லா கமெண்ட்டையும் இவங்க பார்ப்பாங்கம்மா. அடுத்த வரன் பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.